நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? கீழச்சத்திரம் வந்திருக்கோம். கீழச்சத்திரத்தில் காசி விஸ்வநாத சுவாமி அமைஞ்சிருக்க அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரே விஷயம்னா அது பாண்டியல் சின்ன மீன் சின்னம் தான். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தேர் இருந்திருக்கு. இந்த படியில் ஏறி தான் அந்த சாமி போய் வைப்பாங்க. தேரும் அங்கே ஓரத்தில் நிற்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர் இருந்ததுக்கு அடையாளமாக அந்த தேர் இருந்ததுக்கு இந்த வீலு தான் அடையாளம். பாருங்கள், மண்ணுக்குள்ளே 1க்கு 2 வீல் நினைக்கிறேன் உள்ளே போஞ்சிருக்கு. இங்கே தேரை இழுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் அப்படியே மண்ணுக்கு இதாக போயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இங்கே தேர் இருந்திருக்கு, விசேஷமாக எல்லா பூஜையும் நடந்திருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி ஒரு மடம் இருக்குது. மடத்துக்கிட்டேயே ஒரு கம்மா இருக்குது. இது குடிக்கிற தண்ணியாக இதுக்கு முன்னாடி. இப்போ தான் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இதாகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட்டே எடுத்து கட்டியிருக்கு. இது இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எடுத்து இதை கட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்சோம்ல, அந்த இடத்துல சிமெண்ட்டாக தான் தெரியும். கோயிலுக்கு முன்னாடி போனால் ஒரு சின்ன சந்தனக்க போவோம். அதுக்குள்ளே பார்த்தா அந்த காலத்து ராஜாக்கள் வந்தால் இங்கே தங்குவாங்களாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் தான் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா வெறும் வவ்வாலாக இருந்துச்சு. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரே வவ்வாலாக இருக்கும். ஆனால் எதுக்குன்னு இந்த ரூம் தெரில எனக்கு. அப்போ உள்ள காலத்தில் எதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபேன் போட்டு ஃபேன்லாம் ஓடி அப்படி கிடக்கு பாருங்களா ஃபேனு. அப்போ யாராவது இங்கே இருந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அந்த காலத்தில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். நீங்கள் ஒவ்வொரு தூண்லேயும் பார்க்கலாம், ஒவ்வொரு சிற்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மயில், அதாவது எல்லாமே பர்மா தேக்கு தான். நீங்கள் உள்ளே பார்க்குற என்னத்தையுமே இப்போ ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த இதில் ஒழுகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலில் பார்த்தாலும் இந்த சாமி இருக்காது. அன்னபூரணி சாமி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பேற்பட்ட சாமி இங்கே இருக்குது. இந்த கோவிலில் பள்ளியறை பூஜைன்னு ஒரு பூஜை நடக்குங்க. கரெக்டாக பள்ளியறை பூஜை அந்த சாமியை தொட்டில் ஆட்டிட்டு தூங்க வச்சுருவாங்க. 7 மணிக்கு அப்புறம் கோயில் இழுத்து மூடிடுவாங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கணும். அது பள்ளியறை. அது மட்டும் இல்லாமல் நந்தி பள்ளியறை பார்த்த மாதிரி இருக்கான்னு நினைப்பீங்க. பள்ளியறை பார்த்த மாதிரி கிடையாது. பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு கல்யாணம் நடக்கு. விசாலாட்சி இது கிருஷ்ணர் கையை பிடிச்சி கொடுத்துருக்காரு. அப்படியா? அதே கல்யாணம் நடக்கு. அந்த நந்தீஸ்வரன் கல்யாணம் பார்த்த மாதிரி இருக்காரு. இந்த கதவு பார்த்தீங்களா, ரோஜாப்பூ கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாடல் தான் நினைக்கிறேன், ரோஜாப்பூ மாடல் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? அது அப்போ உள்ள கதவு. ஊட்டி போல போட்டு தான். சரியான வீட்டு கதவு. எப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமினா பயங்கர விசேஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். ரெண்டாவது, இந்த கோயிலில் சுரங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து செவில்பட்டி ஜமீனுக்கு ஒரு சுரங்கம் போகுதுன்னு சொன்னாங்க. நான் முதல்ல சொல்கிறப்ப யாரையும் நம்பலை, சரி சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதே சத்திரம் சிவன் கோவில் நடித்தா ஒரு பழைய வீடியோ வரும். ஒரு அக்கா அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க அழகாக காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா தெரியும் அவங்க வீடியோ எடுத்த வீடியோவில். நீங்கள் அதில் போய் பாருங்கள், தெரியும். இது பார்த்தீங்களா, மீன் சின்னம் 1 2 மீன். உள்ளே எல்லாமே வெறும் மீன் சின்னமாக தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தா முருகர். இப்போ இந்த கல் பிடிமானமே இல்லாமல் கட்டியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது எப்படி கட்டினாங்கன்னா பிடிமானத்துக்காண்டி வச்சுருக்காங்க. நிறையா கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒவ்வொரு தூணுக்கும் நிறையா கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா, அதாவது சாமி அபிஷேகம் செய்யணும்னா இதுலேருந்து எடுப்பாங்களாம். இந்த கொக்கியில் கயிறை மாட்டி அப்படியே இந்த இதில் கல் தூணில் கொண்டு வருவாங்க. புரியுதா? இந்த கல் தூணில் இந்த இதில் உள்ள கூடி மாட்டி கை தச்சு இழுக்கும்போது தண்ணி வரும். இப்போ நிறையா ஊரில் இப்போ இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கோபுரத்தை பார்த்தா ரொம்ப பழைய காலத்து கோபுரம். இன்னும் ஒரு 10 நாளில் இதெல்லாம் வேலை நடக்க போகுது. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூமிங் பண்ணுறேன். எவ்வளோ பழசு மட்டும் பாருங்கள், புரியுதா? ரொம்ப பழசு. இவர் தான் சண்டிகேஸ்வரர். அது கும்பாபிஷேகம் நடக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கோவில் இப்படி தான் இருக்கும். வேலை நடக்கு, கோயில் வேலை. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதனால தான் அந்த கும்பாபிஷேகத்துக்காண்டி எல்லா சாமியும் முகத்தை மூடி போட்டிருக்காங்க. இந்த இடம் எதுக்குன்னா, சாமி ஊர் சுற்றி வலம் வந்த பிறகு இந்த இடத்துல வச்சு பக்தர்கள் எல்லாருமே சாமியை கும்பிடுவாங்க. அதுக்காண்டி கட்டப்பட்ட இடம் தான் இது. நாரதன் நினைக்கிறேன், ஏன்னா வீணை வச்சுருக்காரு, அதெல்லாம் அவரை தான் இருக்கணும். ஆனால் அப்போ பார்த்தீங்களா எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே சங்கிலி பார்த்தேன். அந்த தேரை இழுத்து கட்டுவாங்களா அந்த சங்கிலி, எப்போ சரியான வெயிட்டுங்க. நான் வேணால் போய் தூக்கி பார்க்கேன். பார்த்தீங்களா, இழுக்கவே முடியல, பயங்கரமான வெயிட்டு. ரொம்ப வருஷமாக அந்த இது கெட்டியே கிடந்திருக்கு பொழுது, அதான் அப்படியே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா
மயில் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மயில், சின்ன தேர் எல்லாமே இருந்திருக்கு. இது வந்து பர்மா தேக்கிலே பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருந்திருக்கு. இதுக்கு நான் சொல்கிறேன்னா, முன்னாடி பார்த்தா தேர், உள்ளே பார்த்தா பாண்டியல் சின்னம். அவ்வளோ விசேஷமாக இருந்த கோவில் இப்போ யார் இதுக்கு வரமாட்டிக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பள்ளியறை பூச்சி நடக்கும். சாமியை தொட்டியில் ஆட்டுவாங்களே, அந்த பழைய தொட்டில் தான் இது. இது பார்த்தீங்கன்னா மீன், மொத்தம் 2 மீன், இங்கிட்ட ஒரு மீன், இங்கிட்ட ஒரு மீன், மொத்தம் 2 மீன் இருக்கும். உள்ளே பார்க்கும்போது சரியாக எனக்கு தெரியல. அப்புறம் வெளிச்சத்தில் பார்த்தபடி தான் பார்த்தேன். ஆமாம், இது மீன் சின்னம் தான். அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு பாண்டியல் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில் தெரியும். இது வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு பெண்ணோட தலையை மிழுங்குற அந்த படம் வரைஞ்சிருக்காங்க. பார்த்தா நல்லா பாருங்க, ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? ஒரு முதல்ல ஒரு பெண்ணோட தலையை மிழுங்குது. இது வந்து கோயிலுக்குள்ளே, இது வந்து ஒரு சாப்பாட்டு அறையாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அந்த காலத்தில். அப்படிப்பட்ட இது இடமா இருக்குது பார்க்க. மேலே பார்த்தா சீட்டு அடிச்சிருக்காங்க. மேத்தலை வந்து ஓப்பனாக இருந்திருக்கு. அதனால் இப்போ ரீசெண்டாக சீட்டு அடிச்சிருக்காங்க போலக்கு. பார்த்தாலே தெரியுதா? அதுக்கப்புறம் கோவில் வெளியே சுவர் சொல்லுவாங்க. இந்த மதில் சுவரெல்லாம் எப்படி கட்டினாங்களும் சத்தியமாக ரொம்ப பெரிய விஷயம். அந்த கல்லெல்லாம் வெளியே நீட்டி வச்சுருக்காங்க. அந்த கல் எதுக்குன்னே தெரில. இப்போ வந்து சுண்ணாம்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேறு ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்குன்னு ஒரு பூந்தோட்டமும் இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருந்திருக்கு, பள்ளிக்கூடமும் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஊர் கம்மா. நான் இப்போ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் தட்டி விட்டுப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.